என் செல்ல குழந்தையே, இன்னும் சற்று நேரம் உன்னுடைய மிகப்பெரிய ஆசை ஒன்று நிறைவேறக்கூடிய நேரம். அம்மா உனக்கு தர வந்திருக்கின்ற வாக்கு, உன் வாழ்க்கையில் இனி உனக்கான நம்பிக்கையை உன் வசமாக கொடுக்கும் வாக்கு என்பதனை நீ மறக்காதே. என் குழந்தையே, என்ன நடந்தது என்றாலும், ஏது நடந்தது என்றாலும், நாம் இருக்கும் இந்த காலம் ஒட்டு மொத்தமாக நம்மை தேடி வந்து நமக்கான நம்பிக்கையை தருகின்ற வாக்கு. உன் வாழ்க்கையில் உன் விருப்பங்களை எல்லாமும் உனக்கு நடத்திவிட வேண்டும் என்று உன் தாயானவள் உறுதியெடுத்து வந்து தருகின்ற வாக்கு. இந்த வாக்கில் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும் ஒரு விஷயம் நடக்கலாம். நீ என்னவாக உன் வாழ்க்கையை பற்றி யோசிக்கிறாயோ அதுவாகவே உனக்கு இந்த வாழ்க்கையை சரியாக நடத்தும் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை நாளும் நீ சந்தித்த விஷயங்கள், இத்தனை நாளும் இந்த வராகி உன்னை தேடி வந்திட்ட காலங்கள் என்று ஒவ்வொன்றிலும் நீ என்னவெல்லாமும் சிந்திக்கிறாயோ அவை ஒவ்வொன்றும், நீ என்னவெல்லாமும் கேட்கிறாயோ அவை ஒவ்வொன்றும் முழுக்க முழுக்க உன் வாழ்க்கையாக மாறக்கூடிய தருணம். இந்த நேரம் நீ கேட்டது ஒவ்வொன்றும் சரியாக உன்னை வந்து சேரும் காலம். எதை உன் வாழ்க்கையாக நீ நினைக்கிறாயோ அதன் மீது நீ உறுதியாக இரு. எந்த விஷயம் உனக்கு வேண்டும் என்று நீ சிந்திக்கிறாயோ அதன் மீது நீ உறுதியாக இரு. என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டு முழுக்க முழுக்க கவனத்தோடு இரு. நடப்பது எல்லாமும் உன் நன்மைக்குத்தான் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்பொழுதுமே சரியாகவே உனக்கு நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த நேரமும் இந்த தாயின் அன்பும் அரவணைப்பும் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையில் ஒரு உச்சகட்ட நிகழ்வை நடத்தி கொடுக்க எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் ஏதாவது ஒரு வகையில் ஒரு சோதனைகளை சந்திக்கிறது என்றால், இனிமேல் அது போன்ற விஷயங்களை எல்லாமும் கடந்து உன்னோடு நின்று உனக்காக பேச துடிக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள மறக்காதே. எந்த இடத்திலும் அம்மா உனக்கு தருகின்ற ஒவ்வொரு நம்பிக்கையையும் நீ சரியாக பிடித்து கொண்டாலே போதும். முடியாது என்று இங்கு எதுவுமே கிடையாது. நடக்காது என்று இங்கு எந்த விஷயங்களும் கிடையாது. உன்னோடு நான் இருந்து உனக்கு சொல்லித்தருகின்ற இந்த காலமும் நேரமும் உன்னை எப்பொழுதும் போல சந்தோஷப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனதால் என் பிள்ளை பெரிதாக எதற்கும் ஆசைப்பட்டது கிடையாது. அது வேண்டும் இது வேண்டும் என்றெல்லாமும் என் பிள்ளை ஒருபோதும் என்னிடத்தில் கடிந்து கொண்டதும் கிடையாது. அம்மா, நீ என்ன கொடுக்கிறாயோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீ என்ன தருகிறாயோ அதை நான் என் வாழ்க்கையாக மாற்றிக்கொள்கிறேன் என்றுதான் என் பிள்ளை ஒவ்வொரு பொழுதிலும் என்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கிறது. இதுபோன்று என் பிள்ளை தருகின்ற வாக்கு ஒவ்வொன்றும் நிச்சயமாக உனக்கு எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை உனக்கே என்று சரியாக கொண்டு வந்து சேர்க்கும் அல்லவா? எந்த நேரமும் என் பிள்ளைக்கு நான் தருகின்ற இந்த வாக்குறுதியை கொண்டு நீ நிச்சயமாக தெளிவடைந்து விட வேண்டும். உனக்காக நான் என்ன கொடுக்கிறேனோ, எது உன் வாழ்க்கை என்று நான் உனக்கு சொல்கிறேனோ அவை ஒவ்வொன்றையும் நீ மீண்டும் மீண்டும் சரியாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இத்தனை நாளும் இது போன்ற விஷயங்களினால் உன் மனது பட்ட காயங்களை நான் அறிவேன். ஒவ்வொரு நேரமும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுதிலும் கூட என் பிள்ளை கடைசியாக தெய்வத்தை மட்டுமே தனக்கு கதி என்று நீ நம்பி வருகிறாய் அல்லவா? இந்த தெய்வம் ஒன்றே நமக்கு போதும் என்ற ஒரு முடிவோடு என் பிள்ளை நீ இருந்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? இந்த முடிவுக்குத்தான் அம்மா என்றும் உன்னை தேடி வந்திருக்கிறேன். இந்த முடிவில்தான் அம்மா எப்பொழுதும் உன்னை அன்போடு அரவணைத்து கொண்டிருக்கிறேன்.
உனக்கு நான் சொல்லித்தரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் போல சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். உன்னோடு நான் இருப்பதில் இனி உனக்கு வரவிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கு சரியாகவே கிடைக்கப் பெறுவாய் என்பதனை மறக்காதே. சரியான நேரத்தில் இந்த தாய் தருகின்ற வாக்குறுதிகள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு தேவையும் இனி உனக்கு என்று நிச்சயமாக நீ சொல்லிக் கொடுக்க வேண்டும் அல்லவா? எந்த நேரத்திலும் தாயின் அன்பும் அரவணைப்பும் உனக்கு கிடைக்கின்ற இந்த நேரம் இனி ஒட்டு மொத்தமாக உன் தேவைகளை அறிந்து உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லித்தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உடனிருந்து உன்னை கை தூக்கிவிட எப்பொழுதும் நான் உனக்காக வருகின்ற இந்த காலம் இனி எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது. எந்த ஓரிடத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற வாய்ப்பை நீ விட்டுவிடக்கூடாது. நல்லது நடக்கும் என்பது இனி இந்த வாழ்க்கையில் நீ சந்திக்கின்ற ஒரு சில பிரச்சனைகளை பொறுத்தது. உன்னோடு இருக்கும் இந்த தெய்வம் ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர உனக்கு நடத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் சொல்ல சொல்ல இனி என் பிள்ளைக்கு எல்லாமுமே ஒரு நாள் நன்மதிப்பை கொடுக்கும் என்பதில் அம்மா உறுதியோடு இருக்கிறேன். பொழுது விடிந்ததும் நல்ல நேரம் வாய்த்ததும் இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை கொடுப்பதும் இனி எப்பொழுதும் போல உன்னை ஆனந்தமாக இருக்கச் சொல்வதும் இந்த வாழ்க்கையில் யதார்த்தங்களை உனக்கு எடுத்து தருவதுமாக எப்பொழுதும் ஒவ்வொரு நிகழ்விலும் உன்னை கை தூக்கிவிடும் என்பதனை மறக்காதே. ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னை தலை நிமிரச் செய்யும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. எத்தனையோ விஷயங்களை நமக்கு இந்த வாழ்க்கை தருகின்ற பொழுது நாம் எல்லாவற்றையுமே நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரங்களையும் நாம் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த நேரமும் இந்த காலமும் இனி உன்னை சூழ்ந்து வரும் பல பிரச்சனைகளை நிச்சயமாக உனக்கு எடுத்து சொல்லும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கு சரியாக தெளிவுபடுத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. காரணமில்லாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதுவும் நடப்பது இல்லை என்று நான் பலமுறை உனக்கு சொல்லி இருக்கிறேன் அல்லவா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் இனி உன் முன்னால் நிற்கும் இந்த நேரங்களை எல்லாமும் நீ சரியான முறையில் செதுக்கிக் கொண்டே இரு. உனக்கு நடப்பதை நீ எப்பொழுதும் போல சந்தோஷமான மனநிலையோடு பெற்றுக்கொண்டே இரு. எல்லா விஷயங்களும் மாறும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்குரிய மாற்றத்தை கொண்டு உன்னை சரியாக வழிநடத்தும் என்பதனை புரிந்து கொள்வாய். சரியான முறையில் இந்த வாழ்க்கை உன்னை உருவாக்கும் என்பதனையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. எதிலுமே ஒரு குழப்பம் வேண்டாம், எதிலுமே ஒரு கலக்கம் வேண்டாம். நான் இருக்கும் நேரம் நீ கேட்டது ஒன்று உன் கைகளில் வந்து சேரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதையெல்லாமும் நாம் யோசிக்கிறோமோ, எந்த விஷயங்களை எல்லாமும் அதிகமாக நினைத்து நாம் கலங்குகிறோமோ, அப்பொழுது மற்றவர்களினுடைய உணர்வுகளை சற்று சோதித்து பார். உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் எல்லோரும் உனக்கு என்ன சொல்கிறார்கள் என்று சற்று சோதித்து பார். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மனிதர்கள் ஒவ்வொருவரும் இந்த வாழ்க்கையில் உனக்குள் இருக்கும் சில உண்மைகளை புரிந்து கொண்டு வேண்டும் என்றே நீ படுகின்ற கஷ்டத்திற்காக ரசிக்க வேண்டும் என்றே உன்னோடு தொடர்ந்து பயணித்து கொண்டிருப்பார்கள். இவர்களை எல்லாமும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. இவர்களை எல்லாமும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ மறக்காதே. பல புரிதல்களோடு
இந்த வாழ்க்கையை நாம் எதிர்கொள்வதும் சில தெளிவோடு இந்த வாழ்க்கையை நாம் என்னவென்று ஏற்றுக்கொள்வதும் இனி உனக்காகவே இந்த வாழ்க்கை பல அற்புதமான தருணங்களை உனக்கு கொண்டு வந்து கொடுப்பதுமாக இருக்கும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரமும் இனிமேலும் என் பிள்ளை நீ எதையும் நினைத்து கலங்காமல் இரு. சுற்றி வரும் விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் உன்னுடைய தேவைகள் நிச்சயமாக உனக்கு கிடைத்துவிடும். இந்த சூழ்நிலைகள் உனக்கு ஒவ்வொரு மாற்றத்தையும் உறுதியாக்கி கொடுத்துவிடும். தாய் சொல்கின்ற வார்த்தைகளில் ஒருபோதும் என் பிள்ளைக்கு குழப்பம் வந்ததில்லை அல்லவா? அம்மா தருகின்ற வாக்குறுதிகள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை தனக்கானதாக எப்பொழுதும் எண்ணி தன் வாழ்க்கையை என்னிடம் அர்ப்பணித்திருக்கிறாய் அல்லவா? இப்படியாக உன்னுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் தெரிந்தும் புரிந்தும் இந்த வாழ்க்கையின் உண்மையான யதார்த்தங்களை நாம் என்னவென்றும் ஏற்றுக்கொண்டும் இருக்கும் இந்த நாள் முதல் நீ ஒவ்வொன்றையும் சரியாக புரிந்து நடந்து கொள். ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க தெளிவாக ஏற்று நீ உணர்ந்து கொண்டு வாழ பழகு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கை நம்மை மாற்றிவிடும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த அனுபவங்கள் உன்னை தேற்றிவிடும் என்று நான் சொல்வதற்கு என்ன காரணம்? யாரையும் நம்மால் எளிதில் நம்பிவிட முடிவதில்லை. காரணம், எல்லோருக்குள்ளும் இன்னொரு முகம் இருக்கிறது. அவர்களுக்கு தேவை என்றால் ஒரு முகம், தேவையில்லை என்றால் இன்னொரு முகம். இப்படித்தான் இங்கு ஒவ்வொருவரும் அவர்களின் முகத்தை காண்பித்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையானது உன்னை தேடி வந்து உனக்கு தருகின்ற இது போன்ற விஷயங்களை எல்லாமும் உனக்கு எடுத்துச் சொல்லும். இந்த நேரம் முழுக்க உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாக நடப்பதை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். சரியாக நடக்கும் இந்த நேரம் இந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தங்களை நீ தெரிந்து கொண்டாலே அது போதும். நல்லது நடக்கும் என்பதனை எல்லாமும் நாம் ஏற்றுக்கொள்ளும் இந்த தருணங்கள் உனக்கு நடக்கும் சில நல்ல விஷயங்களுக்கு பின்னால் வருகின்ற துன்பங்களை கூட என் பிள்ளை நீ பெரிதுபடுத்தக்கூடாது. ஏன் தெரியுமா? ஒரு கஷ்டத்திற்கு பிறகு வருகின்ற ஒரு சந்தோஷம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிலைத்திருக்கும் என்றால் அந்த சந்தோஷத்தை நீ வேண்டாம் என்று சொல்லிவிட முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சியை இந்த வாழ்க்கையில் வேண்டாம் என்று நீ நினைத்து விட முடியுமா? ஏதாவது ஒன்றை நினைவில் கொண்டும் ஏதாவது ஒரு விஷயத்தை மனதில் கொண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகிற இது போன்ற உண்மைகளோடு நீ எப்பொழுதும் நம்பிக்கையோடு வாழ்ந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உன் விருப்பம் இன்னும் சிறிது நேரத்தில் நடக்கப் போகிறது. இன்னும் சற்று நேரத்தில் நீ ஆசைப்பட்ட விஷயம் உனக்கு கிடைக்கப் போகிறது என்று நான் சொன்னவுடன் அது நடக்கும் கிடைக்கும் என்று அமைதியாக இருப்பதல்ல உன் வேலை. அம்மா சொல்லிவிட்டாள். அப்படியானால் நாம் இன்னமும் தெளிவோடு இருக்க வேண்டும் என்பதுதானே உண்மை. நாம் இன்னமும் சரியாகவும் இன்னமும் மனநிறைவோடும் இருக்க வேண்டும் என்பதுதானே உண்மை. உன்னை கடந்து வரும் இந்த காலம், உன்னை தாண்டி வரும் இந்த நேரம் என்று ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரமும் இனி உன்னோடு தான் நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எந்த காலமும் நான் உன்னை தொடர்கிறேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எது போன்ற விஷயங்களானாலும் எது போன்ற நன்மைகளானாலும் என் பிள்ளை நீ எப்பொழுதும் போல சரியாக இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை மறக்காதே. காரணமில்லாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதுவுமே நடப்பதில்லை அல்லவா? காரணமில்லாமல் இந்த வாழ்க்கை உனக்கு எதையும் சொல்லித்தருவதில்லை அல்லவா? கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையின் யதார்த்தங்களை நீ புரிந்து கொண்டால் உடன் வரும் நேரம் இனி உனக்கு எப்பொழுதும் மதிப்பை கொடுத்து கொண்டே இருக்கும் என்பதனை மறக்காதே. உன்னோடு நான் இருக்கிறேன் என்பது நீ புரிந்து கொள். தெய்வமே சாட்சி,
உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இந்த தெய்வமே சாட்சி. ஒரு நாளும் உன்னை கைவிடாத அன்பும், ஒரு நாளும் உன்னை காயப்படுத்தாத அன்பும் என்னிடமிருந்து உனக்கு நிச்சயமாக எந்தவித நிபந்தனைகளும் கட்டுப்பாடுகளும் இல்லாமல் கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்காதே. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சூழ்நிலைகள் உன்னை தேடி வருகிறதை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். இனி அடுத்தடுத்த நிகழ்வுகளோடு உன்னை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. இதையெல்லாமும் நீ உணர்ந்து கொண்டாலே அது போதும். நடப்பது என்றும் உனக்கு நல்லதாகவே மாறும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் சுற்றியிருக்கும் விஷயங்களோடு இந்த வாழ்க்கை இனி உனக்கு மேலும் மேலும் பல ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தும் என்பதனை மறக்காதே. மேலும் பல வெற்றிகளோடு இந்த வாழ்க்கை உன்னை நிம்மதியோடு வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாது. எந்த நாளிலும் என் குழந்தையினுடைய அன்பு என் பிள்ளைக்கு வேண்டியதை எல்லாமும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம் முழுக்க நீ எதையுமே கைவிட்டு விடக்கூடாது. எதையுமே என் பிள்ளை நீ தொலைத்து விடக்கூடாது. நம்பிக்கையோடு நீ செய்யும் செயல்களில் இந்த தாய் உன்னோடு தான் பயணிக்க தொடங்குவேன் என்பதனை மறக்காதே. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் என் பிள்ளைக்கு மன நிறைவை கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. நல்லது செய்யின், நல்ல விஷயங்கள் நமக்கு நடந்தே தீரும் என்பது போல தீயது செய்யின், தீய விஷயங்களும் நம்மை தொடர்ந்து வரும் என்பதனை மறக்கக்கூடாது. நல்லது செய்வதை எல்லோருக்கும் தெரிந்து செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற நாம் ஒரு தீய விஷயத்தை செய்யும் பொழுது யாருக்கும் தெரிந்துவிடக்கூடாது என்று நினைப்பதற்கு என்ன காரணம்? நல்லதை செய்யும் பொழுது மற்றவர்களுக்கு தெரிந்துவிட்டது என்றால் நமக்கு அவர்களிடம் இருந்து பேரும் புகழும் கிடைக்கும் என்பதுதானே. அதே நேரம் கெடுதல் செய்யும் போது மற்றவர்களுக்கு தெரிந்து விட்டது என்றால் இருக்கின்ற நல்ல பெயரும் கெட்டு போய்விடும் என்பதுதானே. இதை புரிந்த நமக்கு எதற்கு தீய காரியங்களை செய்யக்கூடாது என்பது மட்டும் சில நேரங்களில் புரியாமல் போய்விடுகின்றது. எப்பொழுதும் நமக்காக நம்முடைய உண்மையான எண்ணம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. மற்றவர்களின் பேச்சிற்காக நாம் யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்துவிடக்கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உன்னை தொடரும் இந்த விஷயங்களை நீ எப்பொழுதும் இனி சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம் ஒட்டு மொத்தமாக இந்த வாழ்க்கை உன் கைகளில் உன்னை நிச்சயமாக தலை நிமிரச் செய்துவிடும் என்பதனை நீ மறக்காது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலமும் நேரமும் இனி உனக்காகவே சுழன்று வந்து உன்னை ஒவ்வொரு நிலையிலும் பெருமைப்படுத்த காத்திருக்கிறது என்பதனை நீ மறக்காது. நம்பிக்கையோடு இருந்தால் நல்லது நடக்கும். நம்பிக்கையோடு இருந்து விட்டால் இந்த வாழ்க்கை நன் மதிப்பை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. எல்லாமுமாக உன் வாழ்க்கையில் ஒரு தெய்வமாக நின்று நான் உன்னை காத்து நிற்கும் இந்த நேரம் முழுக்க இனி ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தேடி தொடரும் என்பதனையும் நீ மறக்காதே. இத்தனை நாளும் இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்கி தவிக்காதே. எதிர்பாராத விஷயங்களோடு எதிர்பாராத நேரங்களோடு நீ ஒவ்வொன்றையும் தெரிந்து புரிந்து கொண்டாயானால் இனி இந்த சூழ்நிலையில் உன்னை நான் கை தூக்கிவிட ஒருபோதும் தயங்க மாட்டேன். என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க நினைக்கும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமான ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்பதனை மறக்காதே. நிச்சயமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. மனதில் தோன்றும் எண்ணங்களோடும் சிந்தனைகளோடும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடரும் சில உண்மைகளோடும் நாம் நம்பிக்கையோடு எப்பொழுதும் நல்லபடியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நல்லதையே என்றும் சொல்ல நினைக்கும் இந்த விஷயங்களை நாம் எப்பொழுதும் முழுக்க முழுக்க தெரிந்து கொள்ள வேண்டும்.
இது போன்ற நேரம் இனி உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை தேடி வந்து எப்பொழுதும் நல்லபடியாக உருவாக்கும் என்பதனை நீ மறக்காதே. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.